டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 25 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருந்து உங்களுக்கு இன்றைக்கி கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஸ்டின் நம்பருக்கு போகலாம். தமிழில் உள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக கருதப்படும் நூல் திருக்குறள். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் வே. ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுபவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். பரிதிமாற் கலைஞர் என போற்றப்படுபவர் வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உ. வே. சாமிநாத ஐயர். பாரதியார் வெளியிட்ட தமிழ் வார பத்திரிகை இந்தியா. மேலும் பாரதியார் சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி போன்ற பத்திரிகைகளிலும் பணியாற்றினார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது. நாடகக்கலைக்கு ஒரு தேசிய லீக் என்று அமைப்பை நிறுவியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு. ஸோ அதில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. சங்க இலக்கியத்தில் இரும்பு கடல் என்று குறிப்பிடப்படும் இடம் அரிமர்த்தனபுத்தூர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் திருமூலர். நூல் திருமந்திரம். உவேசா அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் சென்னை அடையாறு. பெரியார் நிறுவிய சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியவர் மறைமலையடிகள். வள்ளலார் நிறுவிய அமைப்பின் பெயர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். தமிழ்நாட்டின் அண்ணல் அம்பேத்கர் என்று அழைக்கப்படுபவர் இரட்டைமலை சீனிவாசன். தமிழ்நாட்டின் ரூசோ என போற்றப்படுபவர் பாரதிதாசன் அவர்கள். நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற 3 காண்டங்கள் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்பன ஆகும். இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1884 தொடங்கப்பட்டது. தென்னாட்டு போர்க்களம் என்று அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் திருநெல்வேலி. அடுப்பங்கரை வரை பெண்களின் கல்வி நீளும் என்றவர் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் பூ உலகை விட்டு விண்ணுலகம் சென்றவர் என்று அழைக்கப்படும் தமிழ் அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள். இந்த கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.